கர்த்தருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம உயிரோடு வாழ்வதற்கு நமக்கு காற்று, தண்ணீர், உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் முக்கியம். இதில் நம்ம இன்றைக்கு ஆகாரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம சாப்பிடலைன்னா பசியை தாங்கி நம்ம இருக்க முடியாது. ஆகாரம் நமக்கு முக்கிய அவசியம். ஆகாரம் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. தண்ணீர் குடிச்சிக்கிட்டே நம்ம உயிர் வாழலாமா? முடியாது. ஆகாரமும் அவசியம். அதனால அந்த ஆகாரத்தை நம்ம எப்படி சாப்பிட வேண்டும்னா, நம்ம சம்பாத்தியம் பண்ணி நம்ம உழைத்து சாப்பிடணும். அடுத்தவங்க சம்பாத்தியத்தில் நம்ம உட்காந்து கஷ்டப்படுத்தி சாப்பிடக்கூடாது. சில வீடுகளில் வயதானவர்கள் இருப்பாங்க. அவங்க பென்ஷன் மூலம் வீடு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக இருந்து அந்த வீட்டில் பென்ஷனை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க முதிர் வயதில் அவங்க இருக்க வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். அவர்கள் காலத்துக்கு அப்புறம் அவங்க என்ன செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால என்ன செய்யணும்? எப்பொழுதும் நம்ம சரீர உழைத்து நம்ம சாப்பிட வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். எறும்பை பாருங்கள், அது என்ன செய்யுது? கோடை காலத்தில் அந்த அந்த வயல்வெளிகளில் அறுவடை நடக்கும்போது அந்த தானியத்தை சேமித்து வைத்து கோடை காலத்தில் தானியங்களெல்லாம் அதனுடைய புற்றில் சேர்த்து வைத்து மழைக்காலங்களில் அது உணவுக்கு கஷ்டப்படாதபடி வாழ்கிறது. அதனால் சோம்பேறித்தனமாய் இருக்கக்கூடாது. தன்னுடைய சாப்பாட்டுக்காவது அவன் உழைக்கிறவனாய் காணப்பட வேண்டும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் எனக்கு வருமானமே வரமாட்டேங்குது. நான் உப்பு விற்க போனால் மழை வந்துடுது, ஐஸ் விற்க போனால் வெயில் வந்துடுது, மாவு விற்க போனால் என்ன வந்துடுது? காற்று அடிக்குது அப்படிம்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி அந்த வேலை செய்யாதபடி சோம்பேறியாய் காணப்படுவாங்க. சோம்பேறித்தனம் ரொம்ப மோசமானது. அது உடலுக்கும் அது ஒரு ஆரோக்கியமானது கிடையாது. அந்த சோம்பேறித்தனமாய் சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தால் தான் அந்த எல்லா வித வியாதிகளும் வர்றதுக்கு முக்கிய காரணம். அதனால் உழைத்து சாப்பிட வேண்டும். மற்றவர்களுக்கும் நம்மளால் ஏன்ற அளவு ஆகாரத்தை கொடுக்கணும். இந்த பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாங்கல்ல, நான் உழைத்து சாப்பிடுகிறேன். இந்த கூடாரம் பண்ணுகிற தொழில் உடையவராக காணப்பட்டார். அவர் ஊழியம் ஒரு பக்கம் செய்தாலும் அவருடைய சொந்த செலவுக்காக அவர் உழைத்தார். அவர் தேவனுடைய மனுஷன். அவர் எவ்வளவு அற்புதமான மனிதர். அவர் அறிவு உள்ளவர். அவர் நிறைய இடங்களில் அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் அவர் சில நேரங்களில் அவர் என்ன செய்தார்? உழைத்து தான் சாப்பிட்டார். அதனால் என்ன செய்யணும்? நம்ம உழைத்து சாப்பிடுவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம அந்த சிறு பிள்ளைகளில் ஒருவேளை அவங்களால முடியாது. வளர வளர இந்த ஒரு வாலிப வயது வந்தோன்னா பெற்றோர்களுக்கு அவர்கள் பாரம் இல்லாதபடி தன் படிப்புக்கு ஏற்றபடி அவங்க ஏதாவது அந்த வேலை தான் கிடைக்கணும் இல்லை, ஏதாவது ஒரு வேலையை பார்த்து அந்த கொஞ்ச நாள் கழித்து அவங்க நினைத்த வேலை கிடைக்கலாம். அது வரைக்கும் அவங்க வேலை செய்து பெற்றோருக்கு துன்பம் இழைக்காதபடி அவர்கள் சம்பாத்தியம் பண்ணவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்தாங்க? முதல்ல தாய்ப்பால் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வளர வளர அதுக்கு கொஞ்சம் ஜூஸு, சூப்பு அப்படி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வளர வளர என்ன செய்வாங்க? திட உணவு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொடுத்து கொஞ்சம் நெய் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இறைச்சி மற்ற உணவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது நம்ம மாம்சமான உணவு. ஆனால் ஆவிக்குரிய உணவில் நம்ம சின்ன பிள்ளைகளில் நம்ம இப்போ நான்லாம் இப்போ ஆவிக்குரிய இதில் இன்னும் நான் குழந்தையாக தான் காணப்படுகிறேன். அவ்வளோ முதிர்ச்சிலாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிந்ததை ஆண்டவரிடம் ஜெபித்து நான் உங்களிடத்துல நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் சிறு வயது இருக்கும்போது பாலை குடிக்கிறது போல் நம்ம இயேசுவை அறிந்து கொண்டோன்னா நம்ம ஜெபிக்கிறோம். அப்புறம் வளர வளர நம்ம என்ன செய்தோம்? அந்த வேதத்தை வாசிக்கும். அதுக்கப்புறம் அதிகமாக வேதத்தை வாசித்து அவரோடு நம்ம ஜெபித்து காணப்படும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். அப்போ காணப்படும் போது நம்ம அது போதும் என்று நினைக்கக்கூடாது. இப்போ நான்லாம் சில நேரம் ஜெபிக்கும் போது அந்த நல்லா ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்நிய பாஷையில் பேசுறது தேவனுக்கு கிருபை செய்கிறார். அப்பொழுது எனக்கு ஒரு திருப்தி ஆயிடும். அப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த திருப்தியில் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அதை விட மேலான இதில் நம்ம என்றைக்குமே ஜெபத்தில் திருப்தி அடைகிறவர்களாக காணப்படக்கூடாது. நம்ம உணவில் நம்ம
ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதிகம் சாப்பிட்டால் அது நஞ்சாயிரும். அமிர்தமும் நஞ்சு. ஆனால் வேத வாசிப்பு அப்படி கிடையாது. நம்ம தேவனோடு உறவாடுவது அது அப்படி இல்லை. அது எவ்வளவுக்கு அதிகமாய் நம்ம உறவாடுதோமோ, எவ்வளவுக்கு அதிகமாய் நம்ம வேதத்தை வாசிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாய் வாழ முடியும். பிறரையும் நம்ம மகிழ்ச்சியாய் வாழ வைக்க முடியும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும், கோடை காலத்தில் எறும்பு சேமித்து வைக்கும். அதே போல் நம்ம உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க வேண்டும். இப்போ எவ்வளோ தான் நம்ம பணம் சம்பாத்தியம் பண்ணாலும், எவ்வளோ தான் நம்ம கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், அந்த அடிமட்ட ஏழையாக இருந்தாலும் அந்த சாப்பிடுகிற ஆகாரம் அந்த ஒரு லிமிட்டு தான். அதுக்கு மேலே யாராலையும் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம போதும் என்ற மனதோடு நம்ம காணப்படணும். தூக்கம் இல்லாமல் சரீரத்தை கெடுத்து அப்படி உழைக்கக்கூடாது. நம்ம சரீரத்துக்கு தேவையான நமக்கு ஓய்வும் அவசியம். அதனால நம்ம சரீரத்துக்கு ஓய்வு கொடுத்து நம்ம மற்ற நேரங்களில் நம்ம போதுமானபடி நம்ம உழைத்து நம்ம சம்பாத்தியம் பண்ணி நம்ம ஆகாரத்துக்கு ஏற்றபடி நம்ம சம்பாத்தியம் பண்ணுபவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த பிரசங்கங்களில் சொல்கிறாங்கல்ல, அதிக எண்ணெய் அந்த தரித்திரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் சாப்பிடுறதுலேயே நம்ம என்ன செய்யணும், இப்போ உள்ள சாப்பாடு முறைகள்லாம் பாருங்கள். பிள்ளைகளுக்கு அந்த நிறைய புது புது சாப்பாடு, சைனீஸு, நிறைய என்னெல்லாமோ சொல்லுதாங்க, பீஸா என்னெல்லாமோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், அந்த சிறு வயதில் நம்மலாம் இருக்கும்போது அந்த கேழ்வரகு அடை பண்ணி கொடுப்பாங்க. அந்த சீசனபிள் சாப்பாடு, ஏரக்கிழங்கு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ஏரக்கிழங்க வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சீனி கிழங்க வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பலாக்கொட்டை சீசனில் பலாக்கொட்டை வச்சு கொடுப்பாங்க. அதே போல் அந்த அரிசி உளுந்துலாம் வறுத்து பொரி அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுமாதிரி களி கிண்டி கொடுப்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அதெல்லாம் என்னென்னா தெரியாது. உளுந்தங்கஞ்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆரோக்கியமான உணவு. ஆனால் இப்போ பட்டத்தில் அந்த சைனீஸு எண்ணெய் உள்ள அந்த பிரியாணி அதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. அதெல்லாம் எண்ணெய் மிகுந்தது. அது நம்ம உடலுக்கும் கெடுதி. அதனால் வீண் செலவும் அதிகமாக காணப்படும். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்காதபடி நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். அதிகமான பழங்களை சாப்பிடணும். தேவன் அதை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல் நம்ம என்ன செய்யணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு, அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்மளால் ஏண்ட உதவி செய்யணும். சிலவங்க என்ன செய்வாங்க, நோய்வாய் படுக்கையில் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை அப்பேற்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளால் ஏண்ட உதவிகளை செய்யணும். அந்த வீட்டில் அடிமட்ட ஆகாரத்துக்கு கஷ்டப்படும் போது நம்மளால் ஏண்ட உதவிகளை அவங்களுக்கு ஒருவரும் பட்டினியாக இருக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பட்டினி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டால் உடனே அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளால் ஏண்ட உதவிகளை நம்ம செய்யணும். அதுக்காக நம்ம போய் அவங்க சுகம் இல்லாமல் இருக்கும்போது ஆர்லிஸ் சாப்பிடுங்க, நல்ல சூப் போட்டு சாப்பிடுங்க, கஞ்சி காய்ச்சி குடிங்க அப்படின்னு வெற்று வார்த்தைகள் பேசக்கூடாது. அவங்ககிட்ட இருக்காது, இல்லாமல் இருக்க வார்த்தையை நம்ம நீங்கள் அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என்று சொல்லும்போது அவர்கள் இல்லாமல் அவங்க என்ன செய்ய முடியும்? அதால் அவங்களுடைய பசி ஆர்வமா இல்லை. அதனால் வீண் வார்த்தைகளை அளப்பாதபடி அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த ஆகாரத்தை அவங்களுக்கு நம்மளால் ஏண்ட அளவு கொடுக்கணும். வஸ்திரம் இல்லாமல் குளிரில் காணப்பட்டாங்கன்னா போர்வை மூடிக்கோ, நல்ல சொற்று மூடிக்கோன்னு சொல்லக்கூடாது. நம்மளால் ஏண்ட அவர்களுக்கு மூடுவதற்கு அவர்களுக்கு போர்வையை கொடுக்கணும். அதெல்லாம் தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அது வனாந்தரத்தில் அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தாங்க, பட்டினி இல்லாதபடி தேவன் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவே அவர்களுக்கு கொடுத்தார். அவர் அந்த மன்னாவே போசித்தார். அவர்கள் முறுமுறுத்தாங்க, இறைச்சி சாப்பிடலையே. அந்த எகிப்து தேசத்தில் நாங்கள் சாப்பிட்ட அந்த காய்கறிகள், வெள்ளை பூண்டு, வெள்ளரிக்கான்னு என்னெல்லாமோ சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, அங்கே இருந்தால் நலமாக இருக்கும். இவ்வளவு அற்புதத்தை கண்ட மக்கள் என்ன செய்தாங்க, முறுமுறுத்தாங்க. அப்போ தேவன் என்ன செய்தார், காடைகளை வரவழைத்து அவர்களுடைய இறைச்சி அந்த சாப்பாடையும் அவர் என்ன செய்தார், திருப்தியாக்கினார். தேவன் திருப்தியாக்குற தேவன். அதே போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. நம்ம தேவனிடத்தில் எது என்றாலும் நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வனாந்தரத்தில் அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க மரித்து போனாங்க.
ஆனால் இன்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அப்பத்தையும் அந்த ஜீவ அப்பத்தையும் அவருடைய ஜீவ தண்ணீராகிய இரத்தத்தையும் குடித்த நாம உயிரோடு நம்ம காணப்படுகிறோம். அவருடைய வருகையில் மட்டும் நம்ம உயிரோடு இருந்தால் அவர் வருகையில் நம்ம என்ன செய்வோம்? அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாய் நம்ம மரித்தாலோ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் நம்ம நினைச்சோம் எழுப்பப்படும் போது அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம நித்திய ஜீவனை பெறுவோம். அதனால் அந்த நம்பிக்கை, அந்த வனாந்திரத்தில் சாப்பிட்ட மண்ணை அவங்க பசி ஆற்றுச்சு. ஆனால் இந்த மண்ணா, இந்த ஜீவ அப்பம் நமக்கு நித்திய ஜீவனை தருகிற மண்ணாவாய் காணப்படுகிறது. அதனால நமக்கு உடலுக்கு ஆகாரமும் தேவை, அதே போல் நமக்கு ஆவிக்குரிய மண்ணாவாகிய நம்முடைய வேத வசனமும் நமக்கு தேவை. நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ஜீவ அப்பத்தையும் நம்ம சாப்பிடணும். அவருடைய ஜீவ அப்பத்தையும் இரத்தத்தையும் நம்ம உண்ணும்போது பயபக்தியோடு நம்ம உண்ணணும். ஏனதோனோ என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை உண்ணக்கூடாது. அவருடைய கிருபையினால தான் நம்ம இன்றைக்கி நிலை நிற்கிறோம். ஒருவேளை அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம அந்த எத்தனை நேரம் நம்ம அப்பத்தையும் அந்த அவருடைய ஜீவ அப்பத்தையும் ஜீவ ரத்தத்தையும் நம்ம புசித்து எத்தனை நேரம் நம்ம அசட்டிவுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆனாலும் தேவன் நம்மை மன்னித்து அவருடைய தயவுனால என்னால் மட்டும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிக்கும் போது நம்ம எல்லாரிடமும் ஒப்புரவாகப்பட்டு நம்ம ஒருமனப்பட்டு இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து, அதே போல் நம்ம அணுதினமும் தேவனுடைய வார்த்தையை புசித்து அவரோடு ஜெபித்து அவரோடு உறவாடுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அதே போல் நம்ம எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று நம்ம சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன். இப்போ நான்லாம் பாருங்கள், சிறு பிள்ளைகளில் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தவள். ஆனாலும் தேவன் ஒரு நாளும் எங்களை பட்டினியாக போடலை. சில நேரங்களில் சாயங்காலம் 6 மணி 6:30 மணி ஆயிடும். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் சோறு பொங்க அரிசி இருக்காது. எங்கள் அம்மா ஒரு தையல் வேலை பண்ணுறவங்க, துணி தைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த காலத்துலலாம் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இப்படி துணி தைத்து கொடுத்தா அவங்க நினச்சிவாங்க, நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுற இடங்கள், அதனால நினச்சிவாங்க அந்த இடங்களில் ரூபாய்க்கு பதில் தானியங்கள் கொடுப்பாங்க. அரிசி, உளுந்து, அந்த சிறுபயிறு, அப்படி ஏதாவது காணம், அப்படி ஏதாவது கொடுப்பாங்க. அப்போ அந்த நேரங்களில் எங்கள் அம்மாவுக்கு அந்த நேரம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் யாராவது என்ன செய்வாங்க, அந்த அரிசியை கொண்டு கொடுத்துட்டு, எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய பிள்ளைங்க, அதனால் ஏம்மா நான் எங்கள் அம்மா தச்சு கொடுத்ததுக்கு மேலாகவே அவங்க கொடுத்துட்டு போவாங்க. தேவன் பார்த்தீங்களா, அதில் ஆண்டவரை அறியாத மக்களாலே நாங்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ அறியாத மக்கள் எங்களை அவர்கள் மூலமாய் தேவன் எங்களை போஷித்திருக்கிறார். அந்த எலியாவை போஷித்த தேவன் எங்களையும் போஷித்தார். அந்த சாரிபாத் விதவையை ஆண்டவர் பட்டினியாக விடவில்லை. அவர் மகனும் அவளும் அவளோட மகனும் மரித்தணும்னு ஒரு அடை சாப்பிட்டுட்டு நம்ம அந்த விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி வருகிறார். அப்போ அவருக்கு தேவன் சொல்கிறார், நீ போ அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரு அடைக்கு தான் மாவு இருக்குன்னு சொல்லும்போது முதலாவது ஒரு அடையை பண்ணி எனக்கு தா என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் என்ன செய்தாங்க, அந்த அடையை பண்ணி கொடுக்கும்போது அந்த பஞ்சம் தீருகிற வரைக்கும் அந்த வீட்டில் பிசைக்கிற தொட்டியில் அந்த மாவும் எண்ணெயும் குறைவில்லாமல் காணப்படுது. அதே போல் நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டு வாசலில் பசியோடு யாராவது வந்தால் அவர்களுக்கு நம்ம நிச்சயமாய் வெறும் வயிற்றோடு நம்ம அனுப்பக்கூடாது. ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும். ஒருவேளை வசதியானவங்க வந்தாங்கன்னா அவங்க வயிறு நிறைஞ்சு தான் வந்திருப்பாங்க. அவர்களை பார்த்து சாப்பிடுங்க, அதை சாப்பிடுறீங்களா, இதை சாப்பிட்றீங்களா, ரொம்ப உபசரிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு ஏழை வந்திருக்கும்போது அதை கண்டும் காணாதபடி தண்ணி கொடுத்துட்டு அனுப்பக்கூடாது. அவங்க வேண்டான்னு சொன்னாலும் என்ன செய்யணும், ஆகாரத்தை கொடுத்து அனுப்பணும். தேவன் உங்களை நிச்சயமாய் உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது நீங்கள் நிச்சயமாக அவர்களை பசியாற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாரையும் பசியால் தேவன் வருத்தப்பட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் போஷிக்கிற தேவன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறார். எறும்புக்கு கூட பாருங்கள் தேவன் எவ்வளோ அறிவு கொடுத்துருக்கிறார். அந்த கோடை காலத்தில் அந்த தானிய அறுவடை நேரங்களில் சேமித்து வைத்து மழைக்காலங்களில் அது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அறிவை கொடுத்துருக்கிறார். அதே போல் தேவனும் நமக்கு அறிவை
கொடுத்துருக்கு. அந்த அறிவை நம்ம என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்துறவர்களாக காணப்படணும். ஒரு அந்த பசியினோட அருமை வந்து பசி உள்ளவங்களுக்கு தான் தெரியும். நான் சிறு பிள்ளைகளே இருந்ததுனால எனக்கு வந்து அந்த பசியினோட அருமை தெரியும். அதனால் பசி இல்லாதவங்களுக்கு நம்ம பசி சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த பசியோடு இருக்கவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். எனக்கு வயிறு பசிக்குன்னு யாராவது அந்த கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சிலவங்க வந்து அதே ஒரு ரொட்டீனை வேலையாக வச்சுருப்பாங்க. இந்த ரோட்டில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாருங்கள். அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு பெண் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுக்காங்க. அது வாங்கவே மாட்டேங்குது. ஏன்னா வீட்டில் அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ட்ரைனிங். ஏன்னா ஆப்பிள் கொடுத்தா பணம் கிடைக்காத, அதனால என்ன செய்யுது, அந்த பிள்ளை அதை வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படி படிக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அந்த குருடர்கள், செவிடர்கள், செப்பனியர்கள், வயதானவர்கள், அவங்க சம்பாத்தியம் பண்ணதுக்கு அவங்களால திராணி இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளால ஏண்ட உதவியில் நம்ம செய்யணும். அந்த பசியினோட அருமை வந்து பசியிலவங்க தான் தெரியும். இந்த ஒரு குழந்தை பாருங்க, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் ரீலில் பார்த்தேன். அந்த குழந்தையோட தாய்மாமன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், சங்கம் முக்கியமாக உனக்கு சாப்பாடு முக்கியமானு கேட்பான். அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு சங்கம் முக்கியம் இல்லை, சாப்பாடு தான் முக்கியம், பசிக்குது இல்லை அப்படின்னு. கேட்டிருக்கீங்களா? அது எத்தனை நேரம் நம்ம ரசித்து, அது உண்மையில் அது குழந்தை அது போய் சொல்லாது, அது உண்மையில் அது சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சு. உண்மையில் நமக்கு இந்த உலகத்தில் ஜீவிக்கணும்னா காற்று, நீர், எல்லாம் எவ்வளோ அவசியமோ அதே போல் ஆகாரமும் நமக்கு முக்கியம். எனக்கு கூட அந்த என் கணவன் மரித்த பிறகு 1.5 ஆண்டுகள் ஆச்சு எனக்கு பென்ஷன் கிடைக்கிறது. அது வரைக்கும் நான் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்தேன். அந்த நேரங்களில் என்னுடைய கணவனுடைய அக்கா பிள்ளைகள் தான் எனக்கு மாதந்தோறும் என்னுடைய சாப்பாட்டுக்கு ரூபா அனுப்புனாங்க. அதை இன்னும் நான் இன்றைக்கி நினைக்கிறேன். ஏன்னா அந்த கஷ்டப்படுகிற இன்றைக்கி நான் கடவுள் கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் அந்த கஷ்டப்பட்ட நேரங்களில் அவர்கள் பண்ணி அந்த உதவியை நான் என்றும் மறைக்க மாட்டேன். அதே போல் என்னுடைய கணவர் அந்த மரித்த உடனே அவங்க வாடியை நான் ஊருக்கு கொண்டு போகிறதுக்காண்டி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாம் ரூபாலாம் எல்லாம் பிளெயின் செலவுக்கு எல்லாம் கொடுத்துட்டு என் கையில் 600 ரூபா தான் இருந்துச்சு. அந்த 600 ரூபாயை வச்சுக்கிட்டு காலையில் விடிய காலம் ஃப்ளைட்டுக்கு போனோம். கார் வரும், அது தெரிஞ்ச டிரைவர் தான், இருந்தாலும் அவரும் அடுத்த ஆள்கிட்ட தான் வண்டி ஓட்டுறாங்க. அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும். என்னப்பா செய்ய, ஆனால் கையில் வளையல் போட்டிருந்தேன், கழுத்தில் செயின்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் போய் என்ன செய்ய முடியாது, கடையில் போய் அதை அடவு வச்சு, நான் என் கணவர் மரித்து அவருடைய பாடி ஹாஸ்பிட்டலில் இருக்குது, நான் வீட்டில் இருக்கேன். அந்த நேரம் நான் எதுவும் செய்ய முடியாது. அப்பொழுது எனக்கு அந்த என்னுடைய அந்த ஒரு பழகின ஒரு அடுத்த மத சகோதரி தான் எனக்கு அந்த சாயங்காலம் ஆகிட்டுனா அவங்களாம் ரூபா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, லைட்டு பற்றி வச்சுட்டோம். ஆனால் அந்த தினத்தில் அந்த சகோதரி அதை கூட பார்க்காம என்கிட்ட வந்து உங்களுக்கு பணம் தேவையா என்று கேட்டார்கள். நான் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. அப்போது நான் சொன்னேன், எனக்கு ஒரு 5000 ரூபா மட்டும் தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர்கள் எனக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த பணத்தை நீங்கள் மாமா பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. அப்படி ஒரு பாருங்களேன், அந்த ஒரு ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு மகள் அவளுக்கு எவ்வளவு ஒரு கொடுக்குற ஒரு இது இருந்துச்சு. அந்த இன்று வரைக்கும் நான் நினைக்கிறேன், அநேக பேர்கிட்ட நான் வந்து அந்த காரியத்தை நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு செலவும் இல்லை. எல்லாமே என்னுடைய கணவருடைய அக்கா பிள்ளைகள் எல்லா செலவையும் பார்த்து கொண்டார்கள். என் கணவருடைய வருமானமும் என்னுடைய வேலை வருமானம் வரும் வரைக்கும் அவர்கள் என்னை கவனித்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உற்றார் உறவினர், அதே போல் நம்முடைய தெரிந்தவர்கள் யாராவது வீட்டில் கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளால் ஏண்ட உதவியே செய்யணும். என்றைக்கும் யாரையும் பட்டினியாக இருக்க நம்ம பார்க்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு மூடிட்டு கையை கழுவிட்டு தெரியாத மாதிரி இருந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க வந்தால் யார் வந்தாலும் என்ன செய்யணும், அந்த காலத்துலலாம் வீட்டில் திருநை வச்சுருந்தாங்க. யாராவது வந்தாங்கன்னா அதில் ஒரு பானை, மண் பானையும் வச்சுருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் அப்படி எந்த வீடுகளையும் திருநை வச்சு கட்டுவது கிடையாது. அப்போ அந்த காலத்தில் நடந்து வரும்போது நினச்சிவாங்க, அந்த திருநையில் உட்காந்து அந்த தண்ணீரை குடித்து அதில் உட்காந்து அவங்க நினச்சிவாங்க களைப்பாடுவாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண் என்ன செய்வா, உங்களுக்கு ஏதாவது மோர் வேணுமா, நீர் தண்ணி, இந்த பழைய தண்ணி ஏதாவது வேணுமா, சாப்பாடு வேணுமா என்று
உண்ணுதல் விருந்தோம்பல் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம என்ன செய்தோம், நம்மளை விட அதிக பணக்காரங்க யாராவது வந்துட்டாங்க, அல்லாட்டி நம்ம சொந்த உறவினர்கள் யாராவது வந்துட்டால் நம்ம என்ன செய்தோம், அவர்களுக்கு அந்த சாப்பாடு ருசியாக இருக்க வேண்டும் என்று அவங்க மெச்சு கொள்ளணும் என்று நம்ம என்ன செய்தோம், அவங்க ருசியாக நம்ம தயார் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஏழை அவன் பட்னியாக இருந்தான்னா நம்ம என்ன செய்யணும், கண்டு காணாத கூட இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் கண்ணு முன்னாடி யாரும் பட்னியாக இருக்கிறத நீங்கள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை அவங்க கேட்குறதுக்கு கூச்சப்படுவாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு அந்த இருதயத்தில் ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுப்பார் நிச்சயமாகவே. அப்படி இருக்க தருணத்தில் யாராவது பசியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வேளை பிச்சை கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு உங்களால் ஏண்ட ஒரு பாவு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பன்னு ரஸ்க்கு அப்படி ஏதாவது கொடுத்து உதவலாம். தண்ணீர் குடிக்கல, யாருக்காவது தண்ணீர் இல்லைன்னா ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கலாம். உங்களால் ஏண்டபடி நீங்கள் என்ன செய்யலாம், உதவலாம். கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அன்று சொல்லியிருக்காருல, அதே போல் ஊழியக்காரர்களுக்கு நம்மளால் ஏண்ட உதவி என்ன செய்யணும். அதிக பணக்காரன் ஊழியர்களும் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாதபடி அந்தந்த வாழ்க்கையே கழிக்கிறதுக்கு கஷ்டப்படுகிற ஊழியர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவங்க உண்மையாக ஊழியம் பண்ணுகிறவங்க எத்தனையோ பேரும் கஷ்டப்படுகிறார்கள். ஆலயம் இல்லாதபடி அவர்கள் வீட்டில் வச்சு ஆராதனை நடத்தி இந்த காடுகள்லையும் வீடுகள்லையும் எத்தனையோ பேர் அங்கே உள்ள கிடைக்கிற அந்த இடங்களில் இருக்கிறவங்க கொடுக்குற காய்கறிகள், அந்த ஆகாரங்கள் தண்ணிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. அப்படி கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்கு நம்மளால் ஏண்ட உதவிகளை நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது தேவன் சொல்லியிருக்காருல, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட நான் என்ன செய்வேன், அது நிச்சயமாக உங்களை அதுக்கு உள்ள பலன் அடையாமல் போவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம கடவுள் நமக்கு ஏவப்பட்டால் நம்ம என்ன செய்யணும், ஊழியக்காரர்களே நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அது தேவன் நம்மை உணர்த்துவார். நம்ம சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் நமக்கு முக்கியமோ அதே போல் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆவிக்குரிய ஆகாரமும் நமக்கு என்ன செய்யணும், அவசியமாய் காணப்படுகிறது. நம்ம என்ன செய்யணும், பிறருக்கு ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும், நம்ம உதவி செய்கிறவர்களாய் காணப்படணும். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளால் ஏண்ட உதவி நம்ம நிறைய சேர்த்து வச்சுருக்கோம், நம்ம நெடுநாள நம்ம இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் உதவி பண்ணுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். அந்த ஆதியாகமத்தில் பாருங்கள், ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஆதாம் ஏவாளை பார்த்து அந்த நடுவில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை நினச்சக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் தேவனுடைய கட்டளையை மீறி நினச்சவங்க அவங்க சாப்பிடுவாங்க. அதே போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டுடைய கட்டளை மீறி நம்ம நடக்கக்கூடாது. அனுதினமும் அவருடைய வார்த்தையை அந்த மண்ணாவே நம்ம புசிக்கணும். வேத மண்ணாவே நம்ம என்ன செய்யணும், புசிக்கிறவர்களாய் காணப்படணும். ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல, அந்த சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். அதே போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம சோம்பேறித்தனம் இல்லாதபடி நம்ம வேலை செய்கிறவர்களாய் காணப்படணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அதனால் நம்ம என்ன செய்யணும், கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்மால் ஏண்ட உதவியை நம்ம என்ன செய்யணும், செய்கிறவர்களாய் காணப்படணும். அதே போல் அந்த ஏசப்பா அந்த சீசர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, எனக்கு போஜனம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்பாரு. அந்த சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க வரும்போது ஏசப்பா சொல்லுவாங்கல்ல, இந்த ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன சொல்வா, அந்த நேரத்தை தினத்தில் நான் சொன்னேன். அப்போ அவள் என்ன சொல்வா, அவளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஜீவ தண்ணீர் அந்த கிணற்று நீர்னு நினச்சான். ஆனால் தேவன் குடிக்கிற ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ அப்பம் ஜீவ தண்ணீர் அவளுடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பை பற்றி அவள் அறியாதபடி அவள் என்ன செய்தா,
அந்த கிணத்துல உண்மையாக நம்ம தாகம் தீர்க்கும் தண்ணீரை பற்றி அவள் நினைத்தாள். அப்போ தேவன் அவளுடைய வாழ்க்கையை பற்றி அவள் சொன்ன உடனே அவள் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை அவர் சொல்லிவிட்டார் என்று அந்த உனக்கு இப்போ இருக்கணும், உனக்கு பிரச்சனை இல்லை, ஏற்கனவே 5 பேர் இருந்தார்கள் என்று அவளுடைய வாழ்க்கையை சொன்ன உடனே அவள் நினைச்சுதான் மற்றவங்களையும் கூட்டிட்டு வரா, என்னுடைய எல்லாவற்றையும் அவர் சொன்னார் என்று. அப்பொழுது சீசரையை பார்த்து தேவன் சொல்கிறார், போஜனம் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, சாப்பிடுகிற போஜனம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார், அந்த கர்த்தர் என்ன சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவரின் சித்தத்தின்படி அவருடைய கிரியை முடிப்பது எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். யோவான் 4:34 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்குது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாய் இருக்கிற இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். தான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த சிறினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவங்க என்ன நினைச்சாங்க, ஒருவேளை அந்த ஆகாரம் நம்ம வயிற்றுக்கு சாப்பிடுகிற ஆகாரம் என்று நினைத்தாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், அனுப்பினனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய வேலை என்று சொல்லுகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், ரோமர் 14:15 பாருங்க. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளை விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சமமாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயம் உடையவனாய் இருக்க கடவன். அதனால நம்ம என்ன செய்யணும், எந்த நாளை நம்ம விசேஷமாக நினைக்கமோ அதை குறித்து மற்றவர்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது. சிலவங்க என்ன செய்வாங்க, இந்த இப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் எனக்கெலாம் தருவாங்க சாப்பாடு. அவர்கள் மற்ற சகோதரிகளாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏதாவது பண்ணப்போ அவங்களுக்கு தெரியும் இவங்க படைத்ததை அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தெரியும். அப்போ முதல்ல நான் சொல்லியிருக்கேன், இப்படி விற்கிறவங்களுக்கு படைத்ததை சாப்பிட மாட்டேங்க. ஆனால் சில நேரம் நம்ம நினைக்கிறோம், இப்போ வெளியில் பாருங்கள் அரிசி வருது நமக்கு, அது எந்த இடங்கள்ல அவங்க ஒருவேளை மற்ற அவரவர்களுக்குள்ள தேவர்களை வழிபட்டு அவங்க முதலாய் அதற்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்துட்டு தான் அது பஜாருக்கு வரும் விற்பனைக்கு. ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்முடைய கர்த்தராகிய தேவனை மனை சோஸ்திரமாய் அவர்கள் வழிபட்டு அதுக்கப்புறம் அவங்க வரும். கடைகளில் நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம். அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல ஆகாரம் தயாரிக்கும் போது அவர்களுடைய தேவர்கள் என்ன செய்வாங்க, இன்னைக்கு வியாபாரம் நல்லா போகணும் என்று நினைத்து என்ன செய்வாங்க, அவங்க வழிபட்டுட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஏதாவது அவர்களுடைய இதில் செய்வாங்க. அது நம்ம கண்களுக்கு தெரியாது. நம்ம பார்க்கும்போது அரிசி எங்கேருந்து வந்துச்சு, அதுமாரி மற்ற விளைபொருட்கள் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி இருந்து எந்த இடத்துலேருந்து வந்துச்சு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும், எந்த ஆகாரத்தினாலும் நம்ம என்ன செய்யணும், சோஸ்திரம் பண்ணிட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது தேவனும் நமக்கு எந்த தீங்கும் விளைக்காதபடி நம்ம சரீரத்துக்கு என்ன செய்வார், பூர்ண பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யாருடைய மனதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லை சோஸ்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா அதை அவர்களுக்கு தெரியாதபடி நம்ம என்ன செய்யலாம், வச்சிடலாம். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, யாருடைய மனதையும் புண்படு. நான் கூட எத்தனையோ பெற்ற வேலையிலலாம் சொல்லுவேன், தேங்காய் உடைச்சோம்னா நாங்களாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவேன். அவங்களும் சொல்லுவாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் அக்கம் பக்கத்துலேயும் அவங்களுக்கு தெரியும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் யாருடைய மனதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஆத்மாவும் கெட்டு போகும், அவங்க ரட்சிப்புக்கு அவங்க வீழ்ச்சிக்கு அவங்க காரணமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எந்த ஆத்மாவுடைய மனதும் கஷ்டப்பட்டு அது அப்படி நம்ம நடந்துக்கிடணும். அப்படி ஒருவேளை நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட சாப்பாடு ஒருவேளை வயிற்றிருந்து கொடுத்ததா கூட இருந்திருக்கும் வழிபட்டு, அது நமக்கு தெரியாது.
அதனால் நம்ம எந்த நேரமும் நம்ம ஆகாரத்தை என்ன செய்யணும், சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதித்து தேவனுடைய நாமத்தில் அதை நம்ம ஜெபித்து நம்ம சாப்பிடணும். ஏசப்பா வந்து அப்பத்தையும் அந்த வனாந்தரத்தில் அவங்க சாப்பிட இல்லாமல் இருந்துச்சு. அந்த வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து அவர் என்ன செய்தார், சோஸ்திரம் பண்ணிட்டு கொடுக்காரு. அப்போ அந்த 5 அப்பமும் 2 மீனும் வந்து என்ன செய்தாங்க, 5000 புருஷர்கள். அப்போ ஸ்திரீகள் பிள்ளைகள்லாம் எவ்வளோ பேருன்னு தெரியாது, 12 கூட தெரியாது, மீதியும் அவங்க வந்து எடுத்தார்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் சோஸ்திரம் செஞ்சு நம்ம சாப்பிடுறவர்களாய் காணப்படும். சரியா? இன்றைக்கி ஒரு வேளை நான் பேசுனது ஒரு வேளை வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஒரு வேளை ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நான் வந்து ஒரு புது ஆள் தான். நான் வந்து என்றைக்கும் நான் பிரசங்கம் பண்ணது கிடையாது. எனக்கு என்னையால் எனக்கு தெரிந்ததே ஆண்டவர்கிட்ட ஜெபித்து விட்டு நான் பேசியிருக்கிறேன். எனக்கு ஊக்கமாக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டுடைய வழியில் நித்தமும் நடந்து அநேகருக்கு வசனத்தை போதிக்கிற மகளாய் நான் காணப்பட நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும். அதே போல் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த அரைகுறையாக பார்க்காதபடி முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் உதவுகிறவர்களாய் காணப்படுங்க. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி பண்ணுங்கள். போரடிக்க மாட்டே என்ன செய்யக்கூடாது, வாயை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுதானே? அதே போல் நம்ம அறுப்பு நேரத்தில் வயலில் அறுவடை செய்தால் என்ன செய்வாங்க, அந்த அந்த இதில் கொஞ்சத்தை அந்த கீழே விழுந்ததை பொறுக்க மாட்டாங்க, அதை ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விட்டுருவாங்க. அந்த ரூத்து பார்த்திங்களா, அந்த போவாசனுடைய வயல்வெளியில் எப்படி பிறக்கணும், அதே போல் அநேகர் உண்டு. அதனால் நம்ம என்ன செய்யணும், கடினமாய் நம்ம காணக்கூடாது. நம்மளால் ஏண்ட உதவிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம வயிறு மட்டும் நிறைஞ்சால் போதாது, மற்றவர்களும் வயிறு நிறைய நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர்களாய், அவர்கள் ஆகாரம் சாப்பிடுகிறதற்கு அவர்கள் வேலை செய்ய நம்ம என்ன செய்யணும், ஊக்கப்படுத்தணும். அவர்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்கிறவர்களாய் இருக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரியா? ஜெபி. தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுராஜா, நீர் ஜீவனுள்ள தேவனப்பா. இந்த ஜீவ மன்னாவே நீர் எவ்வளோ கொடுத்துருக்கீர் தோப்பனே. அந்த வனாந்தரத்தில் அப்பா இஸ்ரேல் மக்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் இன்றைக்கு இல்லை தோப்பனே. ஆனால் அப்பா உங்களுடைய ரத்தத்தையும் உங்களுடைய ஜீவ அப்பத்தையும் சாப்பிட்டு ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை பெறுகிறதுக்கு ஆண்டவரே நாங்கள் பாத்திரராய் காணப்படுவதற்காய் நன்றி தோப்பனே. இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே உங்களுடைய மன்னாவையும் இந்த ரத்தத்தையும் ஜீவ அப்பத்தையும் சாப்பிடாதவர்கள் உண்டு தோப்பனே. அவர்களையும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துங்க தோப்பனே. உங்களுடைய அறியாதவர்களுக்கு நாங்கள் கற்றுத்தர கிருபை செய்யுங்க தோப்பனே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே நீர் ஒருவரையும் பட்டினியாய் போடுகிற தேவன் அல்லப்பா. அனுதினமும் ஆகாரம் கொடுக்கிற தேவனப்பா. எல்லாரையும் நீர் போஷிக்கிற தேவனப்பா. ஆண்டவரே நீர் உம்முடைய ஊழிய நாட்களில் தோப்பினே நீர் ஆசீர்வாதத்தை செய்து தோப்பினே. உம்மிடத்தில் வந்த ஒருவரும் ஆண்டவரே வெறுமையாய் திரும்பி போகவில்லை தோப்பினே. இயேசுராஜா, எல்லாரும் நோய் ஆண்டவரை விடுதலாகி பிசாசு ஆண்டவரை நீங்கி போயிட்டு தோப்பினே. அவர்கள் வெறும் வயிறாய் போகலப்பா, புசித்து ஆண்டவரை திருப்தியாய் அவர்கள் வயிற்றுக்கு போஜனமும் ஆவிக்குரிய போஜனமும் கிடைத்து சந்தோஷமாய் போயினார்களப்பா. அதே போல் நாங்களும் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய தெய்வீக ஆகாரத்தினாலும் உலக பிரகாரமான ஆகாரத்தினாலும் இயேசுவே பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.